शेषार्यवंशकलेशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहः गुरुवर्यवराब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्घ्रितेन परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। व्याससम्बधिक्तनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतारं तपोनिध्यं। कृष्णं कमलपत्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्. கிருஷ்ண பரமாத்மா கதை பாகவதம். அவர் சந்திர வம்சத்துல பிறந்தவர். அது எருவம்சமும் சந்திர வம்சத்திலேயே இருக்கு. அதுக்கு முன்னாலே சூரிய வம்சம் ராமர் பிறந்த இடம். ஆகையினாலே ராமகிருஷ்ணால் விஷயம் இந்த 9வது ஸ்கந்தமே 24 அத்தியாயம் இருக்கு. 12 அத்தியாயம் சூரிய வம்சம், தட் இஸ் ராமனுடையது. 12 அத்தியாயம் கிருஷ்ண வம்சம், அது சந்திர வம்சம், அது 12 அத்தியாயம். அதுலையும் 481 ஸ்லோகம் இருக்கு, இதுலையும் 481 ஸ்லோகம் இருக்கு. எல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ சூரிய வம்சத்து ராஜாக்கள் கதை இருந்திருக்கேன். இன்றைய தினம் மாந்தாத்தா சௌபரி கதை. இது என்ன கதை அப்படின்னா, முதல்ல எடுத்துட்டு வரலாம் லிங்க். என்ன லிங்க் அப்படின்னா, மனு விவஸ்வான் மரவே பிராக இக்ஷுவாகவே பிரவீத்துன்னு கதை பகவத்கீதையில் வருது. இது இந்த ஞான யோகத்தை மனு இக்ஷுவாவுக்கு சொன்னான். மனுவுக்கு விவஸ்வான் சொன்னான். விவஸ்வனுடைய புத்திரன் மனு, மனுடைய புத்திரன் இக்ஷுவா. ஒரு தினம் அந்த மனு என்ன பண்ணானா அப்படின்னா, ஆக்ஷினான். சரி, அந்த ஆக்ஷி இருந்தப்ப இக்ஷுவாக்கு பிறந்தான். இதன்னா அந்த அக்ஷினாதிய. சரி, அவனுடைய புத்திரன் விகுக்ஷி, அவனுடைய புத்திரன் புரஞ்சயன், அவனுடைய புத்திரன் அனேனசன், அவனுடைய புத்திரன் பிருத்து, அவனுடைய புத்திரன் விஸ்வரந்தி, அவனுடைய புத்திரன் சந்திரன். இப்படி போறது. இப்ப இங்க என்ன அப்படின்னா, மனு இந்த மாதிரி பட்டு அந்த மூக்கன்னா அந்த சவுண்டு வந்தப்போ சீனிதாகான்றான். அவன் அக்ஷிகள் வச்சு இக்ஷுவாக வந்தான். சரி, இவன் உள்ள விகுக்ஷி, அவனுக்குள்ளே புரிஞ்சேன், அவனுக்குள்ளே அனையரசன். இப்படி அப்படி 17 சந்ததி மட்டும் சொல்லி சேனஜித் 18ஆவன், அவனுக்குள்ள யுவனாஷ்வன், அவனுக்குள்ள மாந்தாதா, அவனுடைய கதை இருக்கு. அது சொல்றார். அந்த மாந்தாதாவுக்கு பிரசத்தஸ்ட் யூனிட் இருந்தது. அவனுக்கு 53 வருஷங்கள். குருகுத்சன், அம்பரீஷன், முசுகுந்தம் 3 பேர் பெண் விஷங்கள். இது 50 பேர் பெண் விஷங்கள். அந்த 50 பேர் பெண் விஷங்களுக்கு சௌபரி என்ற மகரிஷி பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து கதை இது இன்னைக்கு சுருவாகுது. யாருவா? சூரிய வம்சத்து ராஜாக்கள். கடைசி அந்த ஆரம்பத்தில் ராமர் வெட்டும் வருது. ராமருக்காக 2 அத்தியாயம் சொல்லிருக்கு. ராமாயணமும் வருது இல்லை. ஸோ இப்போ ராம வம்சம் பார்த்துட்டு இருக்கான். சூரிய வம்சம் என்ன கதை? மாந்தாத்தா சௌபரி கதை. 6வது அத்தியாயம். சுகவாச்சா விரூபா கேகமான் சம்பு
அம்பரீஷசுதாஸ்திரயக விரூபாத் பிரஷதஷ்போபூத் தத்புத்தரஸ்து ரதீதரகா. அந்த மாந்தாத்தா என்பவருக்கு 3 பேர் பசங்களுக்கு சொன்னான். புருகுச்சன், அம்பரீஷன், முதுகுந்தன். சரி. அப்புறம் ரதீதரஸ்ய பிரஜஸ்ய பாரியாயம் தந்தவேத்திதக அங்கிரா ஜனயாமாசா பிரமவத்ஸ்வனசுதான்னே ஏதே க்ஷேத்ரே பிரசூதாவை புனஸ்து அங்கீரதா ஸ்மிருதாக. வழக்கெல்லாம் அங்கீரசால்னுட்டே பேர். ஏன்னா ஆங்கீர பாரத்வாஜ் திரையாதிசய புராண பாரத்வாஜ பௌத்திரான்னு சொல்றான். அங்கீரசின்னு பிறந்தவாளெல்லாம் அங்கீரசாள். இவாளுக்கெல்லாம் அதே பெயராயிடுச்சு. ஏதே க்ஷேத்ரே பிரசூதா வை புனஸ்தாங்கீரதா ஸ்மிருதாக ரதீதராணாம் பிரபலாக க்ஷேத்ரோபேதாத்விஜாதயா. க்ஷத்திரம் பிரம்மம் 2 குலமும் விஷயம். க்ஷத்திர பிரம்மாழிவா சுவதஸ்து மனோர்ஜக்ஞே இக்ஷ்வாகுரு கிராணதஸ்சுதக. அந்த மனுவிற்கு இப்படி ஆட்சேபிக்க அந்த கிராணத்தன்னும் பிறந்தான் இக்ஷ்வாக்கு. தஸ்ய புத்திர சதஜேஷ்டா. அவருக்கு 100 பேர் பசங்க. அதுல ஜேஷ்டன் விகுக்ஷி நிமி தண்டகா. விகுக்ஷு நிமி தண்டகன் 3 பேர். தேஷாம் புரஸ்தாத் அபவன்னு ஆர்யாவர்த்தோ நிருபா. இவாள் தான் ஆர்யாவர்த்தத்தை கொண்டவர்கள். இந்த ஆர்யாவர்த்தா என்கிறபடியானது ஒருத்தனுக்கு 25 பேருக்கு ஈஸ்ட், 25 பேருக்கு வெஸ்ட், 47 பேருக்கு இந்த 2 திக்கு. 3 பேர் பிரதானமான பசங்கள். விகுக்ஷி நிமி தண்டகா இவர் சென்ட்ரல் பார்த்துட்டு இருந்தான். தேஷாம் புரஸ்தாத் பவன் ஆர்யாவர்த்தோ நிருபா பஞ்சவிம்சதி பஞ்சாச்ச பஷ்சாச்ச திரையோ மத்தியே பரேன்யதகா. ஒரு வகைக்கு 25, இன்னொரு வகைக்கு 25, 50 பேர் ஆயிடுது. 47 மிச்சம் நார்த்து சவுத்து கொடுக்குறான். பார்த்துக்கோங்க. ஆர்யாவர்த்தன் அந்த தேசத்துக்கு ச ஏகராஷ்டகாஷ்டாத்தே இக்ஷ்வாக்கு சுதமா தேசத்து. அந்த இக்ஷ்வாக்கு விகுக்ஷிக்கு அப்பா பையா நாங்கள் இது பண்ணணும். அஷ்டகான்வஷ்டிகை ஸ்ராத்தம் பண்ணா அதுக்கு மாம்சம் வாணியதாம் மேத்தியம் விகுக்ஷே கட்சமாச்சிரம். காட்டில் போய் மாம்சத்தை எடுத்துட்டுவான்னு சொன்னோம். இவன் என்ன பண்ணான்? தத்தேது சவனங்கத்வா மிருகான் தத்வா கிரியா ரகணான்னு நல்ல மாம்சத்தை எல்லாம் ரெடி பண்ணி அந்த மிருகத்தை கொன்று. மிருகம்னா இந்த ஜிங்கே, மான். கிராந்தோ புபுட்சிதோ வீரகா சசம் சாரத. அவன் ரொம்ப வயிறு பசி எடுத்தது வச்சு சாப்பிட்டான். இந்த யாகத்துக்கு எடுத்துக்கும் போறது சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டான். சேஷம் நிவாரியாமாசா பித்திரே தேரசி சத்குரு. சூரிய புரோக்ஷாணையாக துஷ்டமேத கர்மகம். அவர் குரு புரோக்ஷிக்கிறார் அந்த மாம்சத்து மேல. இது துஷ்டமானது, இது சாப்பிட்டுருக்கா யாரோ. ஞாத்வா புத்தர் சத்கர்மா குருணோ விஹிதம் நிருபகா தேசான் நிஸ்ஸாரயாமாசா திக்தி விதிம் துஷா. சரி கௌச்சிந்து அந்த விகுக்ஷிய தேசத்தின் போல் தேசாந்தரம் போல் அனுப்பிச்சிடும். சரி. சது விப்ரேண சம்பாரம் ஜாபகேன சமாச்சரன்னே த்யக்த்வா கலேவரம் யோகி சதேனா வாபயத் பரம். பிதர்விபரதேஷ்டேபியக பிதர்விபரதேபியேத்ய விகுக்ஷி பிருத்திவீமிமாம் சாதசீதே ஹரிம் யக்ஞீ யசாதேவி விஷ்ணுதகா. அவன் என்ன பண்ணான்னா, இந்த யோகமே இதே வேண்டாம் சுவாமி, யஜ்யம் யோகம் பண்றேன் நான் அப்படின்னு
யோகத்தால் தபஸாலே பண்ணி மேல போயிடும். யஜனம் யாஜனம் என்ற மாதிரி யஜ்யம் பண்ண அனுபவிச்சோம்னா பக்தி, பக்தி பண்ண அனுபவிச்சோம்னா யோகம், யோகம் பண்ண என்ன ஜீவாத்மா பரமாத்மை சேர்க்கிறது தபஸ் தியானம். சரி, அது பண்ணி போயிட்டான். சரி, இவன் காட்டுக்கு அமிச்சுட்டு இருந்தாலே அவன் ஓடி வந்தான். பிதர் விவரத்தை பேத்யா விகுக்ஷி பிருத்திவீமாம் சாசரீகே ஹரிம் யஜ்ஞை சசாதீர் விஷ்ணுதகா. மறுபடியும் அந்த அனுபவிச்சும் ஊருக்கு வந்தான். சரி, தகப்பனார் பரம்பரிச்சுட்டு இருந்ததுனாலே திரும்பி ராஜ்யத்தை ஆண்டான். இந்த விகுக்ஷிக்கு சஷம் என்ன மலம், இந்த மலத்து மாம்சம் சாப்பிட்டு இருந்ததுனாலே சஷாதான்ட்டு இன்னொரு பேர் வந்துருக்கு. சஷம் அத்தீதி சஷாதகா. ஆனா மலத்து மாம்சத்தை சாப்பிட்டு இருந்ததுனாலே அவனுக்கு விகுக்ஷிக்கு சஷாதா இன்னொரு பேர் வந்தது. புரஞ்சய தஸ்ய சுத்தகா இந்திரவாகி தேவிதகா. அவனுக்கு புரஞ்சயன் பிரபத்திரம், அவனுக்கு இந்திரவாகன் இன்னொரு பேர். ககுஸ்தேஜாப்யத்தா புனர்நாமானி கர்மபிஹி. அவனுக்கு இன்னொரு பேர் ககுஸ்தான் இன்னொரு பேர். இது எதுக்காக இந்த பேர் வந்து புரஞ்சயன் பையன், ரெண்டு பேர் இந்திரவாகானுடனும் ககுஸ்தான். இது எதுக்கு இந்த பேர் வந்தது சொல்றேன் கை. கிருதாந்தः ஆசீத் சமர தேவானாம் ஜகதானவைஹி. தானவாளுக்கும் அமரர்களுக்கு சண்டை சொல்வாச்சு. பாரஷ்ணிகிராஹோ விருத்தோ வீரோ தேவேர் தைத்தியவராஜிதேஹி. தேவர்களாலே தைத்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். வச்சனாத் தேவதேவஸ்ய விஷ்ணோர் விஸ்வாத்மன பிரபோஹோ ஆஹனத்தே மிருகஸ்தஸ்ய பூவேந்திரோ மிருகாம்ரிஷகா. சரி, இவனுக்கு இந்த ராஜாவுக்கு சண்டை பிடிக்கிறதுக்காக, ராட்சசாரோட சண்டை பிடிக்கிறதுக்காக இவன் தேவதைகள் யாரும் தானே. வாகனத்தே மிருகஸ்தஸ்ய பந்துவேந்திரோ மகாபுருஷகா. இந்திரன் என்னுடைய வாகனத்தை சுமந்தாக்கா நான் சண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இந்த ராஜா. யாரு? விகுக்ஷி. சரி, விகுக்ஷி புத்திரம் அவன் புரிஞ்சு. சரி, அவன் என்ன சொல்றான்? சசன்னத்தோ துதிர்யம் ஆதா விஷகாஞ்சிட்டன்னு. சரி, அவன் ஒப்பிக்கிறான், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றான். இல்ல இல்ல, ராட்சசால கொள்ளணும், நீ வாகனமாயிரு. ஸ்தூலமான சமாருஷ்யா யுத்சுக்ரிஸ்திதகா. சரி, அந்த எருது மேல் உட்காண்டான். அந்த வாகனத்துக்குள் வாகனம் இழுக்கிறதுக்கு இந்திரன் அது மேல் உட்காண்டான். தேஜசா ஆப்யாயிதோ விஷ்ணு புருஷஸ்வராத்மனகா. விஷ்ணு வந்திருந்த ஆவாகனியாகி நல்ல சக்தி கொடுத்துறான் இருக்கு. பிரதீட்சாம் திசை தைத்தியானாம் திருதிசைப்புறம். பশ্চিম இருக்கு. சரி, பশ্চিম இருக்குல போய் திருதிசைஹி புறம் நின்று சண்டை பிடிக்கான். தைஸ்தஸ்ய சாபூத் பிரதனம் துவலம் லோமஹர்ஷனம். பெரிய பெரிய சண்டையாச்சு. யமாயா பல்லைரனேது தைத்தியான் ஏபரி ஏழுதே. தைத்தியர்களை இவன் நல்ல விஷ்ணுடைய பவர் வந்திருந்ததுனால இந்திரா ஆசனத்தினால எல்லாரையும் கொள்றான். யாரே? அசுராலை. தஸ்யே சுபாதாபிமுகம் யுகாந்தாக்னிரிவல்பணம் விசர்ஜ துர்துர்வர தைத்தியா அந்யமான சுமாலயம். அவங்க வந்தவாள் எல்லாம் போயிட்டான். என்ன அத்தனை பவர் இவருக்கு. ஜித்வா புறம் தனம் சர்வம் சஷ்டீகம் வஜ்ரபாணையே பிரத்யேட்சராதரிஷி இது நாம் விராகிருத்தகா. சரி, தனத்தை எல்லாம் மறுபடியும் ஆர்ஜித்து சஷ்டீகம் வஜ்ரபாணையே இவனுக்கு, யாருக்கு? இந்திரனுக்கு பிரயத்தேட்சராதரிஷி நாம் அவனுக்கும் ஐஸ்வர்யம் கொடுத்தான். புரஞ்சேசு புத்திரோ பூத் அதனே சரி, இவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா அது சொல்றாரு. அனேனசம் புரிஞ்சேரி புத்திரம். இது இந்திரவாகான் ககுத்ஸ்தான்
கக்குத்ஸ்தா அப்படின்னா அந்த எருது மேல் உட்காந்து வெயிட் பண்ணிருந்தாலே கக்குத்ஸ்தான் இன்னொரு பேர் வந்து அவனுக்கு அனேனசன் அர்த்தம். இந்த அனேனசன் பிருத்து புத்திரன், பிருத்து அவனுக்கு பிருத்து, அப்புறம் விஸ்வரன் தேவி, அப்புறம் சந்திரன், சிவனாஸ்வன், காபஸ்தி வளர்ந்த பசங்கள், பிருகதஸ்வன், குவலயாஸ்வன், திருடாஸ்வன், ஹரியஸ்வன், நிகும்பன், பருகிணாஸ்வன், கிருஷாஸ்வன், சேனஜித். அந்த சேனஜித் என்று வினாஸ்வன் தன் குழந்தை பிறந்தது. அவரு உள்ளே மாந்தாத்தா 19வது தலை மாந்தாத்தா, அவனுக்கு தரசரஸ்வன் தெரிஞ்சது. இவனுக்குத்தான் 53 வருஷங்கள், 50 பெண் விஷங்கள், 3 குருகுச்சம், அம்பரீஷம், முதுகந்தம்படி. அந்த கதை இப்போ வருது. நாங்க நம்ம அத்தை அந்த விஷயங்களை இவாளுக்கு கல்யாணம் கொடுக்குறான் சௌபரி மகரிஷிக்கு. அந்த கதை இப்போ வரப்போகிறது. எங்க கண்டினியூஷன். जित्वा परम धनम सर्वं हस्तेकं वज्रपाणिये प्रत्येच्छत्रादर्शिः विद्याविरासृतः पुरञ्जयस्य पुत्रो भूत् अनेनास्तत्सुतपृतुः विश्वरन्ध्रिः शरश्चन्द्रो युवनाश्वश्च तत्सुतगा शावस्तत्सुतो शावरस्तत् शावस्तत्सुतो येन शावस्ति निर्ममे प्री बृहदैश्वास्तु शावस्तिः तरकुवलयाश्वकः यप्रियार्थं पतङ्गस्य धुन्धुनामासुरं बलि सुतानाम् एकविंशत्या सहस्रैरहरद्वृतः धुन्धुमार इति ख्यातः तत्सुतास्ते च जज्वलुः धुन्धोर्मुखाग्निना सर्वे त्रया एव अवशेषिताः दृढाश्वः कपिलाश्वश्च भद्राश्वेति भारत. அவனுக்கு 3 பேர் விஷங்கள். திருடாசுபத்ரோ ஹரியஸ்வோ நிகும்பஸ்தத் சுதஸ்மிருதகா, அவரபுத்திரன் ஹரியஸ்வன், அவரபுத்திரன் நிகும்பன். வருகணாஸ்வோ நிகும்பஸ்ய ரிஷாஸ்வோ தாஸ்ய சேனஜித் யுவனாஸ்வோ அபவத் தஸ்ய சோனபத்யோ வனங்கதகா भार्या शतेन निर्विण्णा ऋषयोस्य कृपालवः इष्टिं स्म भक्तयाञ्चक्रुः ஐந்திரீம் தே சுசமாஹிதகா. இவனுக்கு 100 பேர் பாரியிலிருந்து குழந்தை. யாருக்கு? யுவனாஸ்வனுக்கு. சூரபத்யோ ரங்கதகா அவர் இஷ்டிம் சவர்த்தையாஞ்சக்ரு ஐந்திரீம் தே சுசமாஹிதகா. அதுக்கு ஒரு யஜ்யம் பண்ணான், புத்திரகாம இஷ்டி மாதிரி. ஆதாரம் யஜ்யசதனம் பிரவிஷ்டோ நிசிதரிஷிதகா திருஷ்டுவா சயானான் விப்ராம்ஸ்தான் பபோ மந்திரஜலம் ஸ்வயம். அந்த ராஜா குழந்தை ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு யஜ்யம் சொல்றான். அந்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்குச்சு. அவ ஒரு சொம்புல தண்ணி வச்சிருக்கா. என்ன அவாகனம் பண்ணியிருக்கா? குழந்தை ஆகிறதுக்கு மந்திரம் சொல்லி வச்சிருக்கான். அப்புறம் அந்த யஜ்யம் பண்ணி இவனுக்கு குழந்தை பிறக்கணும். இவன் நான் ராத்திரி ரொம்ப தாகம் எடுத்து கொடுத்துட்டு வந்தான். யாக சாலையில் ஏதோ தண்ணி எடுத்து சாப்பிடும். அது என்ன மந்திரபூதமான ஜலம். சரி, அவனுக்கே குழந்தை பிறகுன்னு சொல்றாரு. உத்திதாஸ்தே நிஷாமியாதா விதுக்கும் கலசம் பிரபோ. எங்க கலசத்தில் தண்ணியே இல்லையே, காத்தால ஏந்து பார்த்ததுன்னாக்கா பப்பரச்சு கசி கருமேரம் பீதும் நும்சமரஞ்சலம். இதெல்லாம் கும்சமர ஜலத்தை ஆவாகனம் பண்ணிருக்கு. யாரு சாப்பிட்டுட்டான்னு கேட்கிறா காத்தால ஏந்து. ராஜ்யா பீதம் விரித்தாதா ஈஸ்வர பிரகிதேனத்தே. இந்த ராஜாவே சாப்பிட்டுருக்காங்க ராத்திரி, தாகா பார்க்கல. சரி, எல்லாம் எம்பெருமானுடைய நீவனம் அப்படின்னு ஈஸ்வராய நமஸ்சக்ரு. அஹோ தெய்வ விளம்பரம். தெய்வ விலமே ரொம்ப பலமானது. இது என்ன இவருக்கு குழந்தை ஆகணும், இவனே சாப்பிடுறானே அப்படின்னு திறக்கால உபாவிருத்தே குச்சி நிர்பி தட்சிணம். அவன் வாய்த்தை பிளந்து ஒரு குழந்தை பிறந்தது. இவனுக்கு ஆகல. இவனாஸ்வசித்தானயா சக்கரவர்த்தி ஜஜானகா. சரி, யுவனாஸ்வன் பிறந்தான். அவனுக்கு யுவனாஸ்வனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது சேனஜித்துக்கு. அவன் பேர் ஜஜானகா. கம்தாஸ்யகுமாரோயம் ஸ்தன்யம் ரோருயதே பிருஷம். இந்த குழந்தைக்கு யாரு பால் கொடுத்துருவா அப்படின்னு
ஒரு பெரிய பிரச்சனை. மாம் தாத்தா வத்சமாரோதி இந்திரோ தேசே ரோதீரித் இந்திரோ தேசி நீமதத் அதாத்து. சரி, நான் கொடுக்குறேன் மாம் தாத்தா அப்படின்னுட்டு அவன் கட்டளை வாயில் வைக்கிறானா, அதே ஜீவி பால் வரும். ந மமார பிதாத்தஸ்யா விப்ரதேவ பிரசாரணகா. அந்த பிராமணருடைய ஆசீர்வாதத்தால் அவன் சாகலை. குழந்தை பெற்றாலும் வயிறு உடைச்சுன்னு காத்தாலும் அவன் சாகவே இல்லை. யுவனாஸ்போத்து தத்திரைவா தபசா சத்தி வென்றாது. சரி, தபஸ் பண்ணி யுவனாஸ்வ அந்த இடத்துலயே பேர் போயிட்டான். பிறந்த குழந்தை மாந்தாதா. திரசத்தஸ்ரு இந்திரோங்க, அவனுக்கு திரசத்தஸ்ரு இந்திர பேர் வச்சான். விததே நாமதஸ்யவை எஸ்மாத் திரசந்தி யத்விக்னா தஸ்யு ராவணாதேகா. திரசதஸ்யு பார்த்தது அப்படின்னா ராவணன் கூட வைநின்று இருந்தானான். அப்பேர் வெட்டு பலவான். எஸ்மாத் திரசந்தி ஹிருத்விக்னா, அவனை பார்த்தாலே எல்லாம் பயந்துனால திரசத்தஸ்து பேர் வச்சான். யவனாஸ்வோத்த மாந்தாத்தா சக்கரவர்த்தியம் பிரபு. இது யவனாஸ்வருக்கு மாந்தாத்தா என்றவன் ஆண்டிருந்தான். சப்தீபவதி மேகா சசாசா அச்சுத தேஜசா. எம்பெருமான் அனுகிரகத்தாலே 7 தீபத்தை பண்ணி ஈஜேசி யஜ்ஞன் கதிபி ஆத்மவேத் பூரி தட்சிணை. சரி, பெரிய யஜ்யத்தை பண்ணான், பூரி தட்சிணையை கொடுத்தான். சர்வதேவம் எம் தேவம் சர்வாத்மகமதீந்திரியம். பெருமாளை பிரார்த்தனை பண்ணான். திரவியம் மந்திரோ விதிர் யஜ்ஞோ எஜமானஸ்தத்விஜகா. திரவியம் செலவு பண்ணியிருந்தா என்ன மந்திரங்கள் சொல்லிருந்தது, விதிஹி, அப்புறம் அந்த யஜ்யம், எஜமான ரித்திக்கள், தர்மோ தேசச்ச காலச்சா சர்வமேது யதாத்மகம். எல்லாவற்றையும் ரொம்ப சம்பிரமமாக ரொம்பவும் சமிருத்தியோடு பண்ணினான். யாயத் சூரிய விரேதி ஸ்மா யாவச்ச பிரதிஷ்டதி சர்வந்த ஜபனாஸ்ய மாந்தாது க்ஷேத்திரமுச்சதே. அந்த சூரியன் எங்கெங்கு போறானோ அந்த க்ஷேத்திரம் எல்லாம் இவன் ஆண்டு கொண்டிருந்தானோ. ஆண்டான் மாந்தாது க்ஷேத்திரம். அப்படி ஆண்டான் எல்லாவற்றையும், க்ஷேத்திரங்கள் எல்லாம். சசபிந்து விஹிதரி பிந்து பத்யாமதான் நிருபகா குருகுத்சம் அம்பரீஷம் முதுகுந்தஞ்சு யோகினம். சரி, இவன் என்ன பண்ணான்? இந்த மாந்தாதக்கு 3 பேர், குருகுத்சன், அம்பரீஷன், முதுகுந்தன். தங்கைகள் 50 பேர் இவருக்கு. என்ன பண்ணான்? தேஷாம் குருகுத்சம்பரீஷம் முதுகுந்தஞ்சு யோகினம் தேஷாம் சுசார் 50 சோபரியும் பத்தியும். அவன் சோபரி என்று மணி கட்டி கொடுத்தான் அந்த 50 பேரையும். யமுனான் தத்கலே மக்னஹா தப்பிமான பரந்தபகா. இது எப்படி ஒரு ரிஷிக்கு 50 பேர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டா அதை சொல்லு. கொஸ்டின், அதுக்கு ஆன்சர். யமுனான் தத்கலே மக்னஹா தப்பிமான பரந்தபகா. இந்த சோபரி என்றவன் என்ன பண்ணான்னா யமுனையிலே தண்ணீரில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தான். நிர்விருத்திம் மீனராஜஸ்ய வீக்ஷமைதன திருமணகா. அங்க மீன்கள் எல்லாம் விளையாண்டு இருந்து தபஸ் பண்ணிருக்கான். மீனை பார்க்கலாம். அந்த மீன்கள் செய்யறது பார்த்துட்டு ஜாத்தஸ்புருகோன் ரூபம் விப்ரா கன்யாமேகாம் மயா அக்ஷதா. அவனுக்கு ஆசை வந்துட்டு எனக்கு ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு அந்த ராஜாவை இருந்து கேட்டான் மாந்தாதா. சரி, சோப்பியாக கிரஹிராம் பிரம்மன்னே காமன் கன்யா ஸ்வயம்பரே. இவனும் ரிஷி, வயசாயிட்டு இருக்கு, கை காலெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி என்ன ரொம்ப ரொம்ப கழுவனாயிட்டு இருக்கான். அப்படி இருக்குச்சு அவன் தமாஷி சொல்றான். என்னன்னுட்டு, 50 பேர் தங்கைகள் இருக்கா எனக்கு, நீ யாருக்கு எந்த பெண்ணு இஷ்டப்படுறதோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்? விசிந்தியா அப்பிரியம் ஸ்திரீணாம் ஜரட்டோஜமசம்பதகா வலீபதிலித்த ஏதத்கா இத்தியகம் பிரத்யுதாகதகா சாதேஷேரதாத்மானம் சுரஸ்திரீணாம் அபீப்சித்தம். சுரஸ்திரீகளும் விரும்பும்படி, ஓஹோ என்னை கடவுள் தெரிஞ்சு இவரு சொல்லிட்டு இருக்கா, தான் பெரிய ராஜகுமாரன் ஆயிட்டான். எப்பேற்பட்ட ராஜகுமாரன்னா சுரஸ்திரீணாம் அபீப்சித்தம், சுரஸ்திரீகளும் வேண்டும்படியான ஒரு இதாயிடும். சரி, கிம் புதர் மருகேந்திராணாம் பிரபு முனிப்பிரவேசித க்ஷத்ரா
கன்யாந்த பிரபுத்திமத்து. சரி, ஒருத்தரால் இன்டர்வியூ பண்ணான். எல்லா பெண்ணும் இவனே கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்றது. முனி பிரவேச நட்சத்திரா கன்யாந்த பிரபுத்திமதே விருத்தச்ச ராஜகன்யாவி ஏக பஞ்சாசராவரகா. ஒருத்தரால இண்டிவிஜுவல்ல இன்டர்வியூ பண்ணி எல்லா பெண்களும் இவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. சரி, தாசாம் கதிரபூத் பூயான் ததத்தே அப்போஹ சௌஹிருதம் மமாது ரூபோ நாயம்பா இத்தேதசாம். இந்த மாதிரி பர்த்தா யாருக்கும் கிடைக்கிறது ஒவ்வொரு பெண்ணும் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஆவட்ட மாதிரி இந்த பிள்ளை யாருக்கும் ஆவிட மாட்டான், ஒவ்வொரு பெண்ணும் அப்படியே சொல்லிட்டு இருந்தான். இவன் அந்த மாதிரி ஆயிட்டான். சரி, தாசாம் கதிரபூத் பூயா ததத்தே அப்போஹ சௌஹிருதம் மமாது ரூபோ நாயம்பா தத்கர்ச்சேதசாம் சபஹ்விர்ச்சன சபஹ்விர்ச்சஸ்தாபிரபாரணீய தபஸ்வியா நத்ய பரிச்சதேஷு கிரகேஷு நானோபவனாவலம்பः சரஸ்வ சௌகந்திக கானனேஷு. இவன் என்ன பண்ண, இவன் பெரிய தபஸ்வி, கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். சரி, திரும்பி அந்த தண்ணியிலே போனான். 50 வீடு கட்டினான். ஒவ்வொரு வீடுலையும் ஒரு பெண்ணை வச்சான். சுகமாய் வந்தான். நானும் உபவனதாரம்பக சரசு சுகந்திகானேஷு மகர சையாசன வஸ்திரபூஷணம். படுக்கை என்ன, ஆசனம் என்ன, வஸ்திரம் என்ன, பூஷணம் என்ன, ஸ்நானானுலேப அபியவகாரமாத்தியகை. ஸ்நானத்துக்கு வேண்டிய சுகந்த திரவியங்கள் சலங்கிருத ஸ்திரீ புருஷேஷு நித்யதா ரேமேனுகாயத் த்விஜ பிருங்கவந்திஷு கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியார் வச்சிருந்தான். எத்கார்கஸ்தியந்த சம்பீக்ஷா சப்ததீபவதி பிரதிஹி விஸ்மிரஸ்தம்பவிஜகாத் சர்வபூமிஷ்டியான்வித்தம். மாந்தாத்தாக்கு இப்படியும் ஒரு ஆசாமி இருக்கிறதுண்டோ ரொம்ப சந்தோஷப்பட்டானான் மாமனாரானவன். மாமனாருக்கு தகப்பன தாத்தா. ஏவன் கிரகேஷ்வபிரதோ விஷயான் விவிதை சுகை சேவமானோ ந சாத்துஷ்யதி ஆத்யஸ்தௌ கேஸ் திரிவானலகா. சரி, நல்ல சந்தியா இது சம்சாரம் பண்ணிட்டு இருந்துடும். ச கதாச்சிருபாசீனா ஆத்மா பன்னவமாத்மனகா ததர்ஷ பகூரிச்சாச்சாரியோ நீலசங்க சமுத்தித்தாம். அவோ ஒரு நாள் இருந்துகின்றபடி அவனுக்கு ஸ்புரணமாச்சு. என்ன காரியம் பண்ணேன்? 5000 பேர் பசங்களை வைத்தானா. ஒவ்வொரு இதுலையும் 100 பேர். 5000ன்னா 50 பேர் 100. சரி, அப்புறம் வரணும் ஸ்புரணமாதான். என்ன காரியம் பண்ணேன் நான் அப்படி நினைச்சுட்டு எதரிஷ பக்திருத்தாச்சாரியோ மீன சங்கம் பவித்து ஏதோ மீனை பார்த்து அதில் செய்வது பார்த்து நான் இந்த மாதிரி ஆடிட்டேனே. அஹோ இவம் பஷ்யரம் ஏவினானிஷம் தபஸ்வின சச்சரித்திர விரதஸ்ய. நான் சச்சரித்தனாக இருந்தேன், இந்த மாதிரி காரியத்தில் இருந்துட்டேனே அப்படின்னு. அந்தர்ஜலேவாதிச்சர பிரசங்காத் பச்சாதித்தம் பிரம்மச்சரம் தத்தம் யதி. எனது பிரம்மச்சரியமே போயிடுத்து அப்படின்னு. சங்கன் திகேத மிதனம் விரத்தினாம் முமுக்ஷு சர்வாத்மனான விஹ்ரேத் பகிரிந்திரியாணி ஏகச்சரந்தஹி சிந்தமனந்த ஈஷே கிஞ்சீரதத்வதிஷு சாதுஷு சேத் பிரசங்கா. சரி, தன்னுடைய யோகமாயான அவன் ஏகஸ்தபஸ்யகமதாம்பசி சங்காத் பஞ்சாசதாசமுத பஞ்சசஹஸ்ர சர்ககா. இந்த 50 பேருண்டு 5000 பசங்களை பெற்றேனே நானு. நான் தம்பிரதாஞ்சுபிய கிருத்திய மனோரதானாம் மாயா குணை நிறுத்தமத்தில் விஷயேர்த்த பாவகா. விஷய சுகத்தில இருந்து இந்த மாதிரி தபஸெல்லாம் போயிச்சுட்டேனே. ஏவம் வசங்கிரகே காலம் விரக்தோன்யாசமாஸ்திதகா. சரி, சன்னியாசம் வாங்கிடுறான். வனம் ஜகாமா அது ஏயுஹு தத்பத்ய பரிதேவதாக. இவாள அந்த பேர் அவன் பேருடைய போயிட்டான். தத்திர தத்வா தபஸ்தீக்ஷ்ணம் ஆத்ம தரிசனம் ஆத்மவான். சரி, ஆத்மாவை இழுத்து பரமாத்மாவிடம் சேர்த்து அயன சம்பந்தத்தை அதிகம் பண்ணிண்டு அஜித் சம்பந்தத்தை குறிச்சுண்டான். சஹி அக்னிபிராத்மானம் யூஜ பரமாத்மனி. சரி, ஆத்மா பரமாத்மன் சேர்த்துதான் அப்படின்னு என்ன மேலுக்கு போனான். எந்த மார்க்கத்திலே?
அச்சிரான மார்க்கத்தில் தாஸ் ஸ்வபத்னிர் மகாராஜா நிரீக்ஷ ஆத்தியாத்மிகேங்கிரம் அன்மீயஸ்தத் பிரபாவேன அக்னிம் சாந்த விவர்ச்சிஷகா. இவாளும் அதே மாதிரி ஒரு அக்னி இது போட்டு அக்னியில் இவாளன் குதிச்சு அவன் தான் போயிட்டா அப்படின்னு கரை முடியுது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் நவஸ்கந்தே சௌபரியாख्याने षष्ठोऽध्यायः. अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.